சரியானது. அவளை உனக்கு வேணும்டி. அறிவு இருக்காடி உனக்கு? யாரடி உன்னை இந்த அண்டாவை கொண்டு வர சொன்னது? உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் அத்தை. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, இங்க இருந்து போயிடு. வர்ற ஒருத்தருக்கு அடிச்சிருவேன் பாரு. தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு போயிடுறேன் அத்தை. நீ ஒண்ணு பண்ண வேணாம், உபதிரவம் பண்ணாம இருந்தா போதும். மரியாதையா போறியா இல்லையா? போ. ச்சே. ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? எழுந்துரு. அம்மா, இடுப்பு உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேம்மா. ரொம்ப வலிக்குதுமா, கொஞ்சம் தூக்கி விட சொல்லுங்கம்மா. புனிதா, இவள தூக்கு. கொண்டு போய் அடிபட்டிருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்து வீட்டுல விட்டுட்டு வா. கண்மணி, நீயும் கூட போ. அம்மா, அம்மா. எல்லாம் என் தலை எழுத்து. ச்சே. என்னம்மா இது வீடே அலங்கோலமா இருக்கு? என்ன எதுவும் கேட்காத, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். மா, யாருமா இப்படி பண்ணது? சரி, நீ ஏன் தனியா கஷ்டப்பட்டு இருக்க? வேலைக்காரி எங்க? இனியா என்ன எதுவும் கேட்காத, நான் அழுதுருவேன். எல்லாம் நீ கட்டிட்டு வந்திருக்கியா, அவளை போய் கேளு. என்ன ப்ளீஸ் கொஞ்சம் தனியா இருக்க விடு. அம்மா இந்த அளவுக்கு மனசு வெறுத்து பேசி நான் பார்த்ததே இல்லையே. என்னமோ நடந்துருக்கு. இந்த குண்டச்சி ஏண்டி, எங்க அம்மா மனசு வெறுத்து போய் வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ராசியான மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னு வேதனையில இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமான நீ டிவி சிங்காரிச்சு மேக்கப் போட்டிருக்கியா? எவ்வளவு கொழுப்பு இருக்கும். என்ன மாமா? என்ன மாமாவா? தூ. இதெல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருந்தா தெரியும். நீதான் திருட்டு பையன் குடும்பமாச்சே. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. உன்னால நானும் எங்க அம்மாவும் அசிங்கப்பட்டிருக்கோம். அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எப்படி உன்னால ஜாலியா இருக்க முடியுது? என்ன உங்க வீட்டுல சொல்லி அனுப்பிச்சாங்களா? சிவி சிங்காரிச்சு என்ன மயக்க சொல்லி? இல்ல மாமா. ஏய் அரஞ்சனா, மூதேவி மூதேவி, எந்த நேரம் இங்க வந்தியோ அன்னையில இருந்து என் நிம்மதியா போச்சு. பாவம் எங்க அம்மா, அவங்களே சேர்த்து ஏன் டார்ச்சர் பண்ற? பார்த்தாலே அப்படியே எரிச்சலா இருக்கு. என் வாழ்க்கையிலே யாரையுமே இப்படி வெறுத்ததே இல்ல. சீ, உன் முகத்துல முழிக்கிறதே. இருந்தாலும் இவ்ளோ திமிர் ஆகாதுங்க ராசாத்தி குடும்பத்துக்கு.
மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? கண்மணி வீட்ல இருந்துதான் வந்தாங்க. எவ்வளவு மரியாதையா நாசூக்கா நடந்துக்கிட்டாங்க. மரகதா, விடு அந்த பிரச்சனையா. முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு பேசிட்டு இருக்க? அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். இல்லங்க, எனக்கு கஷ்டமா இருக்குங்க. கண்மணி வீட்டை பார்த்து மோதிரம் செயின் புதுசா போடலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத புடுங்கிட்டு அடிச்சு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணுங்க, இல்லனா அவங்களுக்கு ரொம்ப இலக்காரமா போயிடும். இனி எங்க ஏன் சாப்பிட வரலாம? இப்ப வரேன்னு சொல்லிருக்கான், நீங்க சாப்பிடுங்க. ஐயோ என்னங்க பாதியிலேயே எழுந்து போறீங்க? இல்ல போதும். ராசாத்தி, ஏன் இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்க? சும்மாதான் மாமா. இந்த பாரு ராசாத்தி, குடும்பம்னு அப்படித்தான் இருக்கும். நாலு நல்லது கெட்டது இருக்கதான் செய்யும். அதை நினைச்சு வருத்தப்பட்டு ஒதுங்கி இருக்க கூடாது. சரிங்க மாமா, போய் சாப்பிடு. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாமா. இங்க பாரு, இப்படி ஒதுங்கி தனியா உட்காந்து சாப்பிடற பழக்கம்லாம் வச்சு கூடாது. எல்லாரும் சாப்பிடும்போது அவங்க கூட ஒன்னா உட்கார்ந்து தான் சாப்பிடணும். ம். வா வா. பாவம் பாரி தம்பி, சரியா சாப்பிடாம கூட போறாரு. மங்கை, நீ கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இங்க வந்திருக்காது. நான் என்னக்கா பண்ணேன்? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். பிரச்சனையை சரி பண்ண போனவ அத பெருசாக்கி அடிதடி வரைக்கும் கொண்டு வந்திருக்க. நான் என்னக்கா பண்றது? என்னையும் எப்ப பாரு குறை சொல்றீங்க. சரி சரி, இனிய வந்துட்டான், சாப்பாடு எடுத்து வை. பாத்தீங்களா, ராசாத்திய வச்சு செய்ய போறாங்க. இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்க உன்னால இந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க வந்து இல்ல, மாமா தான் இந்த வீட்ல உள்ளவங்க கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட சொன்னாரு, அதான் வந்தேன். அண்ணா இனியா சாப்பிட்டு போடா. இனியா தள்ளிக்கோ. இப்ப முகத்தை பார்த்தாலே ஆத்திராத்திரமா வருது. அவளையே முழுசா கொட்டிக்க சொல்லுங்க. டேய் கொஞ்சம் சாப்பிட்டு போடா. சித்தி, நான் உன்னை சமாதானப்படுத்தி கூட்டு வரேன். ஏண்டி, உங்க வீட்டுக்கு வந்த புள்ளைய அடிச்சு அவமானப்படுத்திட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி உக்காந்துகிட்டு இருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? என் வயிறு எரியுதுடி. என் புள்ள பசியில உட்கார்ந்தான். அவனை ஒரு வாய் சாப்பிட விடாம துரத்தி விட்டு நீ வந்து உட்கார்ந்திருக்க. நல்லா கொட்டிக்க. இவ்ளோ நடந்ததுக்கு பிறகு அசையாம உட்கார்ந்துட்டு இருக்க பாரு. உன்ன மாதிரி கேவலமான பிறவிய நான் பார்த்ததே கிடையாது. ராசத்தி, நீ சாப்பிட்டு போ, பசி தாங்க மாட்டேன். உட்காரு. ராசாத்தி, அழாத. இங்க பாரு,
அழுது அழுது உடம்ப கெடுத்துக்காத. இல்ல கண்மணி, அத்தை மாமா திட்டினா கூட பரவாயில்ல, இந்த புனிதால ஏன் சாப்பிட வந்தேன்னு அசிங்கமா திட்டுறா. விடு ராசாத்தி, அதையே நினைச்சுக்கிட்டு. இனிய மோதிரம் காணாம போன பிரச்சனையில எல்லாரும் உன் மேலயும் உன் வீட்டு மேலயும் கோபமா இருக்காங்க. தெரியும் கண்மணி, அதனாலதான் சாப்பிடாம கூட ஒதுங்கி இருந்தேன். ஆனா பாரி ஐயா வற்புறுத்தி சாப்பிட சொன்னதுனாலதான் நான் சாப்பிட வந்தேன். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. ரொம்ப பசி, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் டக்குன்னு வந்து யோசிக்காம அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டேன். ஆனா நான் அவர் பக்கத்துல உட்கார்ந்த உடனே சாப்பிடாம எழுந்து போயிட்டாரு. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் ராசாத்தி நீ. இல்ல கண்மணி, அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ராசாத்தி, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இல்ல கண்மணி, அவருக்கு என்ன பிடிக்கல. நான் பேசாம எங்க வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன். ஏய் ராசாத்தி, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காத. இனி எனக்கு உன்னை பிடிக்கும். கண்மணி, என்ன ஆறுதல் படுத்துறதுக்காக சும்மா சொல்லாத. இல்ல, எனக்கு தெரியும் அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. நான் பக்கத்துல உட்கார்ந்ததையே பொறுத்துக்க முடியாம சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாரு. என்னால அவர் சாப்பிடாம கஷ்டப்பட வேண்டாம். நான் போயிடுறேன். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் என் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். ராசாத்தி, நீ இனி என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என்ன சொல்ற கண்மணி? ஆமா ராசாத்தி, இனி என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. அவரு கோவப்பட்டது உனக்காக தான். இனி எனக்கு உன்னை எல்லாரும் திட்டுறது பிடிக்கல. அத கோவப்பட்டு எழுந்து போனாரு. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நிஜமா நீ நம்பலல? நீ வேணா பாரு, இன்னைக்கு ஃபுல்லா நீ சாப்பிடலங்கிறது இனி எனக்கு தெரியும் தானே? ஆமா, இன்னைக்கு வரும்போது உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு பாரு. லூசு, அப்படியே நம்புது பாரு. அப்படி இப்படின்னு ஏத்தி விடுவோம். அப்பதான் இனிய கிட்ட போய் ஏதாவது ஏடாகுடமா கேட்டு அசிங்கப்படும். நிஜமாவ சொல்ற கண்மணி? ஐயோ, நீ வேணா பாரேன். ராசாத்தி, அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுடாத. இனியன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இரு. நீ இவ்வளவு நம்பிக்கையா சொன்ன பிறகு நான் எப்படி சாப்பிடுவேன்? அவர் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு இல்ல, உன் ஆயுசுக்கும் அவன் உனக்கு ஒன்னும் வாங்கிட்டு வர மாட்டான். பட்னியா இரு, அப்போவாவது உன் உடம்பு குறைதான்னு பாப்போம். சரி ராசாத்தி, நான் வரேன். என்னமோ கண்மணி சொன்னா கண்டிப்பா உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு நானும் அதை நம்பி காத்துட்டு இருந்ததுதான் மிச்சம். ஏ ராசாத்தி, என்னங்க? வண்டியில கவர் ஒண்ணு மறந்து வச்சிட்டேன், அதை எடுத்துட்டு வந்துரு. ம். பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு என் மேல அன்பு இருக்கு. வெளியில செடு செடுன்னு எரிஞ்சு விழுந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம மேல ஆசையா தான் இருக்காரு. இல்லைன்னா நமக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு வருவாரா? கண்மணி சொன்னது சரியா தான் இருக்கு. அவளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
ராசாத்தி. கண்மணி, ரொம்ப நன்றி கண்மணி. நான் கூட அவரை தப்பா நினைச்சிட்டேன், நம்மள அவருக்கு பிடிக்கலன்னு. ஆனா நீதான் சரியா சொன்ன, அவர் எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு. நீ சொன்ன மாதிரியே சாப்பிட பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. அட பாவி, இவ்வளவு வெறுப்பேத்த சும்மா ஒரு பொய்ய சொன்னா அவன் நிஜமாவே பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கான். இனி எனக்கு இவன் மேல உண்மையிலேயே அக்கறை இருக்கா? என்னாச்சு கண்மணி? ஒண்ணும் இல்ல, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. நீதான் புரியாம உன் வீட்டுக்கு போறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்த. ஆமா கண்மணி, நான் தான் அவரை புரிஞ்சுக்காம லூசு மாதிரி இருந்துட்டேன். அப்ப நான் தான் சரியா புரிஞ்சுக்காம தப்பு கணக்கு போட்டேன். அவளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னா ஏதோ இடிக்குது. சரி ராசாத்தி, நீ சாப்பிடு. சரி கண்மணி. ஏய் எருமை, அறிவியல் உனக்கு? யார கேட்டு பிரியாணி எடுத்த? சோத்து முட்டை, சோத்து முட்டை. எவ்வளவு தாண்டி திம்ப? மத்தியானமே என்ன சாப்பிட உள்ள பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு பார்த்தா நீ தின்னுட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமாடி, திங்கருக்குன்னே புறப்படுத்த ஜென்மமாடி நீ. இல்ல மாமா, நானும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. நீங்க கவர் எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன் மாமா. பரவாயில்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க. ஏய், நீ கை வச்ச பிரியாணியை நான் சாப்பிடணுமா? உன்னால நான் இன்னைக்கு முழு பட்னி. நீ வேணும்டே அப்படி பண்றடி. ஐயோ சத்தியமா இல்ல மாமா. ஏய், எதுவும் பேசாதடி. இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை அடிச்சிருவேன். பேசாம போயிரு. இனி இதை நான் இதான் திங்கணும். ஐயோ என்னங்க, வீட்ல எல்லாரும் இருக்காங்கங்க. யாருமே உனக்கு தெரியலடி. பொண்டாட்டி மேல அன்பு ஆசையோட வர புடிச்சு தள்ளி விடுற. இனிய மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுந்தாதான் யாருமே உனக்கு புரியும். ஹலோ, நீங்க சொல்றதெல்லாம் பழைய கதை. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உங்க தம்பி வெளியே தான் எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள ராசாத்திய நல்லா பாத்துக்கிறாரு. அவ மேல கொல்ல பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? யாரு? இனியனா? ம், நான் நம்ப மாட்டேன். நம்ப முடியாம தான் இருக்கு. ஆனா நேத்து ராசாத்தி சாப்பிடாததுக்கு கடைக்கடையா ஏறி இறங்கி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. பிரியாணியா? நீங்க அப்படி ஒரு நாளாவது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நான் நம்ப மாட்டேன். சத்தியமா இனி அப்படி பண்ணிருக்க மாட்டான். டேய் இனியா, அவன்கிட்ட கேக்குறாரு. சொல்லுண்ணா. என்னடா ராசாத்தி கூட ராசி ஆயிட்ட போல இருக்கு. ராசத்துக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட நீ வேற என்ன, நேத்து அந்த பிரச்சனையில சாப்பிடவே இல்ல. செம பசி, அதான் சாப்பிடலான்னு பிரியாணி வாங்கிட்டு வர போனேன். அது தெரியாம அந்த குண்டச்சி கைய வச்சிட்டா. கடுப்பாய் அவளை திட்டிட்டேன். அதான பார்த்தேன். எங்க சமாதானம் ஆயிட்டானோன்னு ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். அப்புறம் என்னடாச்சு? அப்புறம் என்ன, அவ கை வச்சு பிரியாணி நான் ஏன் சாப்பிடணும்னு தூக்கி வீசிட்டேன்.
பாவம் ராசாத்தி நேத்து முழுக்க சாப்பிடவே இல்ல. பிரியாணியும் சாப்பிடலனா நேத்து முழுக்க பட்னியாவே தான் இருந்தாளா? என்னது ராசாத்தி சாப்பிடலையா? கேக்குறேன்ல. ஆமா மாமா. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பொண்டாட்டி சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டியா? அவ ஒன்ன நம்பி வந்த பொண்ணு, அவளை நீ தாண்டா பாத்துக்கணும். கண்மணி மாமா போய் ராசாத்தியை கூட்டு வா. ம். மங்க மங்க இதோ வரேங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த வீட்டுல? புதுசா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டியா? அதை விட வேற என்ன வெட்டி பிடிக்கிற வேலை உனக்கு?